காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், இந்த கிளைமேட்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீண்ட நாட்களாக, அதாவது குறைஞ்சது ஒரு 30 வருடங்களுக்கு பொதுவாக நிலவும் வானிலை மாற்றங்களை நம்ம காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வெப்பநிலை, மழை, ஈரப்பதம், இது எல்லாமே இதில் அடங்கும். இதில் மழை பெய்யுமா என்பது வானிலை. ஆனால் ஜூன் மாதம் பொதுவாக மழைக்காலம் என்பது காலநிலை. ஸோ இதுதான் வானிலைக்கும் காலநிலைக்கும், அதாவது கிளைமேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ காலநிலைங்கிறது நீண்ட காலமாக குறைஞ்சது 30 வருடமாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் தான் அந்த காலநிலைன்னு நம்ம சொல்கிறோம், கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். சார், காலநிலை மாற்றம்னா என்ன? பூமியில் சராசரியாக வெப்பநிலை, மழை பெய்கிற முறை, காற்றோட்டங்கள் இவை நீண்ட காலமாக மாறிக்கிட்டே இருக்கிறது தான் காலநிலை மாற்றம். சில நேரங்களில் இது இயற்கையாகவே நடக்கும். ஆனால் சில நேரங்களில் ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்னால இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். ஸோ இது வெப்பநிலை, மழை பெய்கிற முறை, காற்றோட்டங்கள் இவை எல்லாவற்றையுமே மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சார், இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி படிக்கும்போது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்ற டேர்ம் பற்றி கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ஆமாம் சார், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன் வெப்பம் பூமிக்குள்ளே மறுபடியும் வெளியே செல்ல முயற்சி செய்யும். அப்போது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயு அந்த வெப்பத்தை அப்படி பிடிச்சி வச்சுருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், வெயிலில் இருக்கக்கூடிய காரோட கண்ணாடி மூடி இருந்ததுன்னா உள்ளே எப்படி சூடாகுதோ அதே போல் தான் இது கொஞ்சம் இருந்தால் நல்லது. இல்லாவிட்டால் பூமியே கூட ஃப்ரீஸ் ஆயிரும், பனிக்கட்டியாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே ஒரு சரியான அளவோடு இருக்கணும். அதை பயாலஜியில் நம்ம ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டெபிலிட்டி தன்மையோடு இருக்கணும். ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி குறிப்பிட்ட வெப்பநிலையோடு நம்ம அதிகமாக குளிராகவும் இல்லாமல் அதிகமாக வெப்பமாகவும் இல்லாமல் அந்த ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ப்ரெஷரு, சுகர்னு எப்படி பயாலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு அந்த லிமிட் இருக்கோ, அதே மாதிரி பூமிக்கும் இந்த வெப்பநிலை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள், டிசாஸ்டர் வர வாய்ப்புகள் இருக்குது. சார், மனிதர்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க காலநிலை மாறுதுன்ட்டு? 1980களிலேயே சில வாயுக்கள் வெப்பத்தை பிடிக்கும் என்று நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1996 ஒரு விஞ்ஞானி, அர்ஹினேஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, காற்று மாசு அதிகரிக்கிறதுனால பூமி சூடாகும் என்று கணித்து காட்டியிருக்காரு. ஆனால் இது நமக்கு பெரிய அபாயம் என்று மக்கள் உணர தொடங்கியது 1980களுக்கு அப்புறம் தான். அப்போது தான் வானிலை மாற்றங்கள் அடிக்கடி செய்திகளில் வர தொடங்கின. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சேட்டலைட்டை வச்சு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். பூமியோட கிளைமேட் சேஞ்ச் என்ன, கிளைமேட் என்ன, வெதர், ஒரு இடத்துல பர்டிகுலர் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சேட்டலைட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. சார், 19th செஞ்சுரியில் காலநிலை மாற்றம் எதனால் ஏற்பட்டுச்சு? இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச். அதாவது தொழிற்புரட்சி தொடங்கியது அப்போது தான். இந்த தொழிற்புரட்சியினால தான் ஏற்படக்கூடிய மாசுகள்னால தான் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. தொழிற்சாலைகள், ரயில் இன்ஜின், கப்பல்கள் எல்லாம் நிலக்கரி எரித்து அந்த நேரத்தில் இயங்கின. ஸோ அதனால் என்னென்னா, அதோட விவசாய நிலம், நகரமயமாக்கல், காடுகளை வெட்ட தொடங்குறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது, இந்த தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில். ஸோ இதுதான் ஆரம்ப புள்ளின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால தொழிற்புரட்சி தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. சார், இப்போ எதனால காலநிலை மாறுது? இப்பொழுது எப்படின்னா, கார், பஸ், லாரி, பெட்ரோல் எல்லாமே டீசலை வச்சு இயங்குது. அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள் நிலக்கரியை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிமெண்ட், எஃகு தொழிற்சாலைகள், புகை, காடு அழிப்புமா, அதுக்கப்புறம் மாடு, பசு போன்ற கால்நடையிலேருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு மற்றும் குப்பை மேடுகளிலிருந்து வெளியேறும் வாயு, இவையெல்லாம் சேர்ந்து தான் முன்பை விட அதிகமாக பன்மடங்கு அதிகமான காற்றை மாசுபடுத்துகிறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், இதை குளோபல் கார்பன் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அதிகமாக சைனா 32 to 37% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வெளியிடுறதா கணக்கிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி யுஎஸ்ஏ 12, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 12%, இந்தியா 8% பங்களிப்பும் இந்த குளோபல் கார்பன் பட்ஜெட்டில் அவங்க கார்பன் எமிஷன் லெவல் இருக்குது. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய இப்போ இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெட்ரோல், இந்த மாதிரி டீசல் எரிக்கிறது, இது எல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி குளோபல் கார்பன் பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக தான். சார்,
நம்மளுக்கு பூமியில இன்னைக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு மெஷர் பண்ண முடியுது. எப்படி விஞ்ஞானிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க? இப்போ இருக்கிற விஞ்ஞான அறிவு அதே மாதிரி தான் அப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோட அறிவும் வேற மாதிரி ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இயற்கையோட அவங்க வாழ்ந்ததுனால என்னென்னா, ஒரு மரத்தை வெட்டி அதனுடைய வளையங்கள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு வளையமும் ஒரு வருடம் அதனுடைய தடிமனை பார்த்து அந்த ஆண்டோட மழை அளவு எப்படி இருந்தது அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே போல் துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உறைந்திருக்கும் பனிக்கட்டியை துளையிட்டு எடுத்து அதில் சிக்கியிருக்கும் காற்றை பிடித்து அந்த காலத்தைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கணக்கிட்டாங்க. ஸோ கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகள், பவளப்பாறைகள், இதன் மூலமாகவும் நிறைய விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இயற்கையோடு இருந்ததுனால இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வச்சு கணிச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வெப்பநிலை இப்படி தான் இருந்தது என்று கணக்கிட்டாங்க. இப்போ தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதை மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் டைம் நேச்சரை வச்சு தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணாங்க. அது இதை விட துல்லியமாக இருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம். சார், காலநிலை மாற்றத்தை நாம சரி செய்யறனா விலங்குகள், பறவைகள், மீன்கள், பூச்சிகள் இவங்களோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்? குளத்தில் தண்ணீர் வச்சுனா எப்படி மீன் செத்து விடுமோ அதே போல் தான் கடல் சூடானா பவளப்பாறைகள் இறந்துடும். அதே மாதிரி பறவைகள் தூர தேசம் பறக்கிறது, இது எல்லாமே காலம் குழம்பிடும். பூச்சிகள் குறைந்தால் அவற்றை உண்ணும் பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. இது ஒரு சங்கிலி தொடர் போல். இதை ஒரு பயாலஜிக்கல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சங்கிலியில் ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டால் கூட மொத்தமாக எல்லாமே பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், தேனீக்கள் பூமியிலிருந்து மறைந்து விட்டால் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு 4 ஆண்டுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கூற்று கொடுக்கிறாரு. ஸோ இந்த தேனீக்களோட எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது அது ஈகோ சிஸ்டத்தோடைய ஒரு சங்கிலி தொடர் என்பதுதான் உண்மை. அதனால உயிரினங்கள் மற்றும் இல்லை மனுஷனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சின்ன அந்த ஈகோ சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதை சயின்டிஃபிக்கா சொல்றதா இருந்தால் இதை கேயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அதிர்வு ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தும் சொல்கிற மாதிரி இது ஒரு சங்கிலி மாதிரி. ஸோ ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கும். சார், காலநிலை மாற்றத்தை நாம சரி செய்யலைன்னா மனிதரோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்? காலநிலை மாற்றத்தை நம்ம சரி செய்யலைன்னா கண்டிப்பாக வெள்ளம், புயல், வறட்சி இவையெல்லாம் அதிகரிக்கும். விவசாய விளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். உணவு கிடைக்கிறது கடினமாயிரும். கிணறு, குளம் வற்றி தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம். கடலோர ஊர்கள் எல்லாம் மூழ்கிறதற்கு அபாயம் இருக்கிறது. அதே மாதிரி வெப்ப அலைகளால் உடல்நல பாதிப்புகள், அப்புறம் நோய்கள், டெங்கு போன்ற நோய்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தினால் மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் உண்மை. சார், நாம காலநிலை மாற்றத்தை பற்றி படிக்கும்போது பூமி சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. பூமி சூடாகுதுன்னா ஏன் சில இடத்துல அந்த குளிர்தன்மை ஜாஸ்தியாகிட்டே போகுது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அடுப்பில் தண்ணீர் கொதிக்க வச்சா எல்லா இடமும் ஒரே சீராக கொதிக்காது. சில இடங்களில் குமிழிகள் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். இதே போல தான் பூமியில் அப்பப்போ ஏற்படக்கூடிய காலநிலை காற்றோட்ட மாற்றங்களினால சில இடங்கள் குளிர்ந்த காற்று வரும். அதனால சில இடங்கள் அதிகமாக சூடாகும். ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய காற்றோட்டத்தின் மாற்றம், அதாவது விண்ட் வெலாசிட்டி ஒரு இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகலாம், மழை அளவு இருக்கலாம். ஆனால் இன்னொரு இடத்துல அதிகமான வெப்பம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா காற்றோட்ட முறை மாறுவதால் தான் ஏற்படுது என்று சொல்லலாம். சார், சில பேர்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு. பூமி சூடாச்சுன்னா நம்ம ஏசி போட்டு வாழ்ந்துக்கலான்ட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏசி வெப்பத்தை மட்டும் தணிக்கும்னு சொல்லலாம். ஆனால் வெள்ளம், வறட்சி, பயிர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏசி எப்படி தீர்வு கொடுக்க முடியாது இல்லையா? வயலில் விவசாயி, அப்புறம் தெருவில் வியாபாரி, இவர்களெல்லாம் ஏசியில் இருக்க முடியாது. ஏசி இயங்க மின்சாரம் வேண்டும். அந்த மின்சாரம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? ஒன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் அல்லது நிலக்கரியிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் ஒழிய மொத்தமாக ஏசியை வச்சுக்கிட்டே அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. சார், இந்த மிஷன் லைஃப் திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. மிஷன் லைஃப் திட்டம் அப்படிங்கிறது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2021 கிளாஸ்கோவில் நடந்த உலக காலநிலை மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கம் இது. இது 2022 ஜூன் 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அது என்ன மீனிங்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட் என்பதுதான் இதோட சுருக்கம். லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் சிறு மாற்றங்கள் செய்தால் அது ஒரு பெரிய மாற்றமாகும் என்பதுதான் இதன் அடிப்படை யோசனை. 2028க்குள் 100 கோடி பேரை இணைப்பதே இதன் இலக்கு. இதை பின்பற்றுபவர்கள் பேர் ப்ரோ பிளானட் பீப்புள் என்று நம்ம கூறுறோம். ஸோ இதில் நிறைய அடிப்படை தன்மைகள், அதோட தீம்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். சார், இது என்னென்ன தீம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 7 தீம்களில் இந்த மிஷன் லைஃப் ரன் ஆகுது. ஸோ அதில் ஆற்றல் சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு, ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குறைப்பு, நல்ல உணவு முறை,
கழிவுகளை குறைக்கிறது, மின்னணு கழிவுகளை குறைக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இப்படி ஒரு 7 தீம்களில் அதை கருப்பொருள்களாக வச்சிருக்கிறாங்க இந்த மிஷன் லைஃப்ங்கிறதுல. இவை ஒவ்வொன்றிற்கும் கீழும் 75க்கும் மேற்பட்ட சில சிறு சிறு அன்றாட நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு அதில் இந்த ப்ரோ பிளானட் பீப்புளை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2028க்குள்ளே 100 கோடி பேரை இணைக்கிறது தான் அதோட டார்கெட். கண்டிப்பாக இது நிகழும் என்று ஒரு சின்ன மாற்றத்தினால ஒவ்வொருத்தர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள்னால கண்டிப்பாக இதை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த மாநாட்டில், கிளாஸ்கோ மாநாட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சார், நம்ம எனர்ஜி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்? எனர்ஜியை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக சின்ன சின்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றினாலே நம்ம எனர்ஜியை சேமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுதோ அல்லது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போதோ விளக்கை அணைக்கிறது, மின்விசிறி அணைக்கிறது, அதே மாதிரி நார்மல் லைட்ஸை யூஸ் பண்ணாமல் எல்இடி பல்புகளை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏசி தேவையில்லாத நேரங்களில் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறது, 24 டிகிரிக்கு மேலே ஏசியை வச்சு பழகிறது, இதே மாதிரி இயற்கை வெளிச்சத்தோடு இருக்கிறது மற்றும் காற்றோட்டத்தை அதிகமாக பயன்படுத்துறது, இவையெல்லாம் நம்மளுடைய ஆற்றலை சேமிக்க முடியும். குறுகிய தூரத்துக்கு நடந்தே செல்வது, மாடிப்படிகளில் செல்வது, லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் நிறைய மாடிப்படிகளில் செல்வது, அதே மாதிரி பைக்கு யூஸ் பண்ணாமல் சைக்கிள் பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, இவை எல்லாமே ஆற்றலை சேமிக்க உதவும் என்று கூறலாம். சார், நம்ம தண்ணி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்? தண்ணீரை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக நம்ம மழையினால் வரக்கூடிய மழை நீரை நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்துறது, அதே மாதிரி குடி தண்ணீராக பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஏற்படுத்துறது, பல் தேய்க்கும் போது குழாயை அடிக்கடி மூடி வைப்பது, ஒழுகும் தண்ணீரை வீணாக்காமல் செலவு பண்ணுறது, துணி துவைக்க தண்ணீரை மறுபடியும் பயன்படுத்துறது, விவசாயத்திற்கு துளி நீர் பாசன முறைன்னு சொல்லலாம். அந்த துளி நீர் பாசன முறையை பயன்படுத்தி தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும். சார், நம்ம எப்படிலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம்? கடைக்கு போகும்போது நம்ம துணிப்பையை எடுத்து போகலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது செம்பு பாட்டில்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தட்டுகளுக்கு பதிலாக மறு பயன்பாட்டு பொருட்களை பயன்படுத்தலாம். பால் பாக்கெட்டை முழுவதும் வெட்டாமல் ஒரு மூளையை மட்டும் வெட்டி பயன்படுத்தலாம். ஸோ பிளாஸ்டிக்குங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஒரு மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஈவன் ஹியூமன் பிளாசண்டாவில் கூட பிளாஸ்டிக் அக்குமுலேஷன் இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம குடிக்கிற வாட்டர்லேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். நிறைய ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குது. இதனால் என்னென்னா பூமிக்கு மிகப்பெரிய மாசும், அந்த பிளாஸ்டிக்கை சீக்கிரமாக அதை டீக்ரேட் பண்ண முடியாதனால அது மிகப்பெரிய மாசை நம்ம பூமிக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி தண்ணீர் அடியில் போக முடியாமல் அடியில் இருக்கக்கூடிய அக்விஃபர் பாதிக்கப்படலாம். அதாவது தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர் சேமிக்க முடியாமல் இது தடுக்கலாம். அதே மாதிரி மெரைன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஃபிஷ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் எல்லாவற்றையும் அது பாதிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த பெரிய மாற்றம் நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஈவன் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆக நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை அது கொண்டு வரும். இன்னும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு இடமும் பிளாஸ்டிக் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இன்னும் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதனால பிளாஸ்டிக்கை ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நீங்கள் துணிப்பை மேக்ஸிமம் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறதா இருந்தால் கூட நீங்கள் வீட்டிலிருந்தே துணிப்பை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு பூமியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி. சார், நம்ம எப்படிலாம் இ வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம்? இ வேஸ்ட்டுங்கிறத நம்ம மின்னணு கழிவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பழைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை உடனே தூக்கி எறியாமல் அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், இன்றைக்கி வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே ஒன் டைம் யூசேஜ் மாதிரி பேட்டரி போனாலும் ஒரு 2 years யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 years 10 years வர்ற மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு நாங்கள் வலியுறுத்தலாம். ஏன்னா இப்போ ஒரு 1 year யூஸ் பண்ணுற மொபைல் நெக்ஸ்ட் இயர் அடுத்த 5G 6Gன்னு போகும்போது அப்கிரேட் ஆகும்போது நம்மளுக்கு அதால் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தனியாக சேகரிக்கப்பட்ட மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய மையங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது. அதனால் வெறும் குப்பையில் போடாமல் இந்த இ வேஸ்ட்டை போதுமான எப்படி ரீப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுக்குண்டான இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர்ந்தால் இந்த இ வேஸ்ட்டை நம்ம குறைக்க முடியும். ஸோ இ வேஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இது என்னென்னா அந்த பேட்டரிகள் மிகப்பெரிய பாதிப்புகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் என்பது தான் உண்மை. அதனால் மறுசுழற்சி மையங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் குப்பையில் போடாமல் மறுசுழற்சி மையங்களில் கொடுத்து அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது நல்லது. சார், நம்ம எப்படி சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸை அடாப்ட் பண்ணலாம்? சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் நம்மளுடைய உள்ளூர் பருவ காய்கறிகள், பழங்களை உண்ணலாம். தேவையான அளவு மட்டும் உணவு வீணாவதை தவிர்க்கலாம்.
அதே மாதிரி நெல் கோதுமைக்கு பதிலாக பருப்புகளையும் பயிரிடலாம். இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை முடிந்தவரை தேர்வு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்தை வந்து நிறையவே அடாப்ட் பண்ணிட்டோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து தான் இருக்குது. முன்னாடி இருந்த அந்த சுதந்திரத்திற்கு முன் இருந்த இந்தியா, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தோட இருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்னுமே நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மேலை நாட்டு கலாச்சாரத்தை இன்னுமே நிறைய நம்மளுடைய மனதில் இருந்து அது நீங்கலை அப்படிங்கிறதா சொல்லணும். அவங்களுடைய உணவு பழக்கங்கள், பீஸா, பர்கர், இந்த மாதிரி உணவு பழக்க முறைகள், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணுறது அது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிளைமேட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெதர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே இருக்கக்கூடிய பட்டர், அங்கே வந்து அதிகமான பட்டர் எடுத்துக்கணும். நிறைய வெண்ணெய் சார்ந்த பொருட்களை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவ்வளோ உடம்புல நிறைய ஃபேட் அவங்களுக்கு வேணும், அப்படின்னா தான் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியும். ஆனால் நம்மளோட ட்ராபிக்கல் கண்ட்ரியில், இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வெப்பம் அதிகம் இருந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி நம்ம குளிர்ச்சியை தான் அதிகமாக, குளிர்ச்சியான பழங்கள், காய்கறிகள், இதை தான் நம்ம சேர்த்துக்கிடணும். ஆனால் அதை நம்ம செய்யாததுனால நிறைய பக்க விளைவுகளும் உடல் பாதிப்புகளும் ஏற்படுது. முக்கியமாக பேர்ல் மில்லட்னு சொல்லக்கூடிய, அப்புறம் கம்பு, ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடிய ராகி, லிட்டில் மில்லட்னு சொல்லக்கூடிய சாமை, இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பைசஸில் சொல்லக்கூடியது டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். முருங்கான்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை, முருங்கை இலை, அந்த இதை யூஸ் பண்ணி நம்மளோட சமையல் முறையில் சமையலுக்கு அந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கை சார்ந்த உணவு வகைகளை நம்ம உடம்பு ஈஸியாக ஏற்றுக்கிடும். அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய மேங்கோ, கோவா, அந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம இன்டேக் பண்ணும்போதும், அதே மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இட்லி, தோசை, இந்த மாதிரி உணவு வகைகளுக்கு நம்ம அடாப்ட் ஆகி இந்த உணவு வகைகளை நம்ம சார்ந்து வாழும் பொழுது, நம்மளுடைய நல்ல உணவு முறையை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயற்கை நம்மளுடைய உடம்பு வந்து அடாப்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, கேக்டஸ் த்ரைஸ் இன் டெசர்ட்னு சொல்லுவோம், லோட்டஸ் த்ரைஸ் இன் வாட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது கேக்டஸ், அதாவது இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளி செடு வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் தாமரைக்கு அப்படி இல்லை. தாமரை தண்ணியிலே இருந்தால் தான் அதோட உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் ஒரு இடத்தை சார்ந்து தான் நம்ம அதை ஜீவிக்க முடியும். ஸோ அந்த இடத்தை சார்ந்து, அது இல்லாமல் கேக்டஸ் தண்ணீர்லையும் லோட்டஸ் வந்து பாலைவனத்துலையும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஆனால் அந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு கண்ட்ரியோட ஃபுட்டும் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்குமோ ஒழிய நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஆனால் அதை நம்ம நிறைய பேர் உணராமல் மேலை நாட்டு கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணி வர்றதுனால தான் நிறைய உடல் பருமன், இந்த ஆபிசிட்டின்னு சொல்லக்கூடியது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே வர்றதுக்கான மெயின் ரீசனே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேலை நாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கிறது தான். இதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய், வேர்க்கடலை, இந்த மாதிரி கம்பு, ராகி, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள சாமை, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிடும் பொழுது, நல்ல உணவு முறை பயன்படுத்தும் பொழுது நோயற்ற வாழ்வாக இருக்க முடியும். அது ஒரு பெரிய குறைவற்ற செல்வமாக நமக்கு இருக்கும். சார், நம்ம வேஸ்ட்டை எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம்? குறைக்கிறது மறு பயன்பாட்டு மூலமாகவும் மற்றும் மறு சுழற்சி மூலமாகவும் இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதை வந்து ஈரக்கழிவு, உலர்கழிவு என பிரித்து குப்பையை போட்டு போதுமான அளவு அதை பிரித்து வேற இதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டு சமையலறை கழிவை உரமாக்கி தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். பழைய பொருட்களை பழுது பார்த்து மறுபடியும் பயன்படுத்தலாம். புதியதை வாங்குவதற்கு முன்பு பழையதை கழிக்கிறதும், பழையதை கழிக்கும் பொழுது சரியான விதத்தில் அதை கழிக்கிறதும் நம்மளோட முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம பிரித்து சரியான ஈரக்கழிவும் திடக்கழிவும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதும், அவங்களுக்கு அது ஒரு எளிதான ஒரு மக்கி போகுமா மக்காத குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறது நமக்கு ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ என்வாயர்மெண்ட்டில் இது எல்லாம் தனித்தனியாக போய் அவங்க ப்ராப்பராக டீக்ரேட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இதன் மூலமாக குறைக்கிறது, மறுபயன்பாடு, மறு சுழற்சி மூலமாக, இந்த 3 விதிகள் மூலமாக நம்ம வந்து கழிவுகளை குறைக்கலாம். சார், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமான பழக்கத்தை பின்பற்றலாம்? ஆரோக்கியமான பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு வர முடியும். எப்படின்னா, தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம், யோகா, தியானம் பயிற்சி மூலமாக செய்யலாம், வீட்டு உணவை அதிகமாக உண்ணலாம், அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்கலாம், வாகனத்தை குறைவாக பயன்படுத்தி நடந்தோ சைக்கிளோ செல்லலாம். இது உடலுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. சார், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா என்ன?
மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது இது ஒரு வகையான இப்போ நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக அளவுள்ள பிளாஸ்டிக் துகள்களை தான் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். இவை மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதை 2 வகையாக பிரிக்கலாம். முதன்மை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சிறிய அளவில் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் அழகு சாதன பொருட்கள், மைக்ரோ பீட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், தொழில்துறை பிளாஸ்டிக் துகள்கள், இவையெல்லாம் வந்து பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை சொல்கிறோம். இரண்டாம் நிலை பிளாஸ்டிக், அதாவது செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பெரிய பிளாஸ்டிக் பொருட்களாக இல்லாமல் சிறிய சிறிய ரொம்ப சிறு துகள்களாக மாறக்கூடிய, காற்றுனாலோ சூரிய ஒளினாலோ வெப்பத்தினாலோ உறிந்து போகக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கேன் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதே வெயிலில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதில் உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இது தண்ணியில் மிக்ஸ் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷனாக குடிக்கிற நீர், நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டரில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பிளாஸ்டிக் பாட்டில்களை வெயிலில் போட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் பைகள், அதே மாதிரி மீன்பிடி வலைகள் இருக்கக்கூடிய நார்கள்னால வர்றது, இவையெல்லாம் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் சொல்கிறோம். இதே மாதிரி சின்டெக்ஸ் டேங்கை மேலே வைக்கிறதுல மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள பாலிடெராப்தலேட்டுங்கிற ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த பாலிடெராப்தலேட் கோட்டிங்ல இருந்து உரியக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ். அதனால வெயிலில் இருக்கக்கூடியதை நம்ம குளிக்கிறதுக்கும் மற்ற யூசேஜுக்கும் டொமஸ்டிக் யூசேஜுக்கு வச்சுக்கிட்டு குடிக்கிற வாட்டரை நம்ம நல்ல ஒரு பியூரிஃபை பண்ணி, கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய வாட்டரை பியூரிஃபை பண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஆடைகள், பாலிஸ்டர், நைலான், இந்த மாதிரி வாகன டயர் தேய்மானம், தொழிற்சாலை கழிவுகள், இவை எல்லாவற்றும் தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா கடல், நதிகள், அப்புறம் மண்ணில் இருக்கு, காற்று, குடிநீர், கடல் உணவுகள், அதுக்கப்புறம் தேன், உப்பு, சில உணவுப் பொருட்கள் இருக்குது. ஸோ மனிதனோட உடம்புலையே இது வந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தற்போதைய ஆய்வு முடிவுகள்லாம் ரொம்ப கவலைகளை முன்வைக்கின்றன. அதாவது என்னன்னா, மனித உடல்நல குறைவுகளுக்கு முக்கியமான காரணமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. முக்கியமான குறைபாடு என்னன்னா, உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஹார்மோன் செயல்பாடுகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் நச்சு வேதிப்பொருட்கள் உடலுக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் தான். ஸோ அதே போல் இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம குறைக்கணும் அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை அதிகமாக நம்ம தவிர்க்கலாம். துணி பைகளை பயன்படுத்தலாம். ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அல்லது எக்கு பாட்டில்களை பயன்படுத்தலாம். செயற்கை நார் ஆடைகளுக்கு பதிலாக நம்ம ஊரிலே இருக்கக்கூடிய பருத்தி போன்ற இயற்கை நார்களை அதிகமாக பயன்படுத்தலாம். இது மிகப்பெரிய மாசுபாடு அதிகரித்துட்டு வர்றதுனால ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களுக்குன்னு மைக்ரோ பிளாஸ்டிக் பாலிசின்னு ஒரு இதை கொண்டு வந்து, அந்த பாலிசி படி அந்த கண்ட்ரியில் இவ்வளோதான் மைக்ரோ பிளாஸ்டிக் யூசேஜ் இருக்கணும்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுக்கு நல்ல ஒரு பாலிசி நம்மளுடைய அரசாங்கம் எடுத்தால் நலமாக இருக்கும். அந்த பாலிசி படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம். துணிப்பைகளை அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாலிசியை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதற்கு மேலாக சரியான கழிவு மேலாண்மையும் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவலாம். நல்ல ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபில்டர் நம்ம வந்து குடிக்கிற தண்ணீருக்கு கொண்டு வந்தால், இதில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சிகளை நல்ல ஒரு ஃபில்டர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் கிடைச்சுன்னா குடிக்கிற தண்ணீர்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட ஒரு ஒட்டுமொத்த காரணங்கள், அது ஒட்டுமொத்த விளைவுகள்னு நான் சொல்லுவேன். சார், நாம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை எப்படி அடையாளம் காண முடியும்? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்ம ஆர்டினரியாக நம்மளோட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியோ, இதை சென்சார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லை. ஆனால் ஆராய்ச்சிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், FTIR அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த முறைகள் மூலமாக மட்டும்தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அடையாளம் காண முடியும். ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டாமினேஷன் எல்லா இடத்துலையுமே அக்குமுலேட் ஆகிருக்கு. ஈவன் நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் பாக்கெட் பால், அதுக்கப்புறம் உணவு முறைகள், உணவுல இருந்து
பிளாஸ்டிக் தட்டில் வரக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் சூடாக கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக்கில் வைத்து வரக்கூடிய சூடான உணவுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போகலாம் என்று சொல்லப்படுது. ஸோ இதை குறைக்கிறதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் தேவைப்படுது. அதை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியங்கள் இல்லை. அதனால இதுக்கு உண்டான பாலிசியை நம்ம மேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் நம்ம வந்து குறைக்க முடியும். சார், நாம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இல்லாத உலகத்தை உருவாக்க நம்ம என்னென்ன பண்ணலாம்? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இல்லாத, அதாவது பிளாஸ்டிக் இல்லாத உலகம் அப்படிங்கிறது ரொம்ப இயலாத காரியம் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லா வாட்டர் வீட்டில் இருக்கக்கூடிய கடையில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பிளாஸ்டிக்கை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டோம். அதனால மைக்ரோ பிளாஸ்டிக்கோ அல்லது பிளாஸ்டிக் இல்லாத உலகங்கிறது அது முடியாது தான். ஆனால் ஒரு தடவை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்கை மினிமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வரலாம். சில ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இந்த இவ்வளோ லிமிட் தான் இருக்கணும்னு சொல்லி காஸ்மெட்டிக், அப்புறம் டிட்டர்ஜென்ட்ஸு, பெயிண்ட்ஸு, ஃபெர்டிலைசர், அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் இவ்வளோ தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கணும்னு ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளோ வி கேன் செட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கவர்மெண்ட்டோ அல்லது அதற்கு சார்ந்த நிறுவனங்கள் நம்ம அதை ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சரருக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கங்கிறத அதை மென்ஷன் பண்ணி அதோட ஸ்டிக்கர்ஸ்லையோ ஏதோ ஒரு இதில் இவ்வளோ தான் மைக்ரோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு கொண்டு வரணும். ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜர், இந்த பிளாஸ்டிக்கு இ வேஸ்ட் தனியாக, பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியாக, இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணுறதுக்கு உண்டான யூனிட்ஸ் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ரீசைக்ளிங் மெக்கானிசம், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ் பண்ணலாம், நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய ரீசைக்ளிங் யூனிட்ஸும் ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் லீக்கேஜ் வரக்கூடிய ரிவர்ஸ், லேக்ஸ், இது மாதிரி ஓஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்ஸோ அதுக்கு உண்டான சீவ்ஸோ ரெடி பண்ணலாம். சீவுங்கிறது ஒரு விதமான வடிகட்டி, அந்த ஒவ்வொரு ஃபில்டர்ஸ், அதாவது இந்த பிளாஸ்டிக்கை ஃபில்டர் பண்ணக்கூடிய வடிகட்டிகளை அங்கங்கே பொருத்தலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லேண்ட் ஃபில்ஸ், அதே மாதிரி வேஸ்ட் கலெக்ஷன் யூனிட்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸில் அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஃபில்டர் பண்ணலாம். ஏன்னா நிறைய ரிசர்ச் வந்து ரீசெண்ட் ரிசர்ச் இன்னைக்கு ப்ராப்பராக சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸில் இருந்து வரக்கூடிய 7 லெவல்ஸ் 8 லெவல்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட மறுபடியும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வர்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால அட்வான்ஸ்டு ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அதோட ஸ்டாண்டர்ட்ஸும் அதோட பெர்மிசிபிள் லெவலும் என்னங்கிறத பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம வந்து அதை கொண்டு வரலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த இதில் இருக்கணுங்கிற ஒரு ஹியூமன் ஹெல்த்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து கொண்டு வரலாம். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு ப்ராடக்ட் டிசைனாக இருக்கும். இது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்கும். இதில் நிறைய ரிசர்ச்சும் அதோட இன்னோவேஷனுக்கும் நிறைய ஃபண்ட் பண்ணலாம். ஃபண்டு நிறைய கொடுக்கும்போது அதோட ரிமூவல் டெக்னாலஜிஸ், நிறைய இன்னோவேட்டிவான டெக்னாலஜிஸ் நம்ம வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணுறது, ரியல் டைம் மானிட்டர் பண்ணுறது, அதே மாதிரி பப்ளிக்கு இதை பற்றிய அவேர்னஸ் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கறது, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸு, ரிசர்ச் யூனிட்ஸ்க்கு நிறைய பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் உண்டான ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் மூலமாக நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் பிளாஸ்டிக் இல்லாத உலகத்துக்கும் நம்ம அடியெடுத்து வைக்கலாம். ஆனால் அது மிகவும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது படிப்படியாக அடுத்து வரக்கூடிய 50 அல்லது 100 வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சமுதாயத்திற்கும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இந்த பாலிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சார், இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம்னு நீங்கள் விழிப்புணர்வு தர விரும்புறீங்க? இப்போ இருக்க இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருமே எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் யூசேஜ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபெமிலியராகவும் டெக்னாலஜிக்கலையும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. நம்ம பழைய 1990களில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சமுதாயத்திற்கும் நிறையவே மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாத மாணவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கேட்ஜெட்ஸே அவங்களோட வாழ்க்கையில் 6ஆம் விரலாக மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு. ஸோ இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த லெவலில் அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் கிடைச்சாலும் நிறைய இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்லோட் பண்ணுறது, அதில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதெல்லாம் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய அதில் இருந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து அவங்க கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸாக மேற்கொள்ளணும். இது ஒரு ப்ராசஸ் ஸ்டேஜ் 1லே நின்று போகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, நான் நிறைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுதும் நிறைய சுற்றுச்சூழலை பற்றி அறிவுரைகளை கொடுப்பேன். ஸோ அந்த
டைம் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு என்தூசியாஸ்டிக்காக இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போடுறதோ நிறைய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதும் இருக்கிறாங்களே ஒழிய அடுத்த ஸ்டேஜ் அதை எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு போகிறது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு 10% மாணவர்கள் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, செகண்ட் ஸ்டேஜுக்கு. அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கேட்ஜெட்ஸோடைய அட்டாச்சாக இருக்கிறதுனாலையும் அவங்க கேட்ஜெட்ஸ் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது அவங்களுக்கு மனசில். அதே மாதிரி அவங்க நிறைய இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே தவறான கருத்து. அவங்க நேரங்கள் இல்லை, நாங்கள் வந்து இயற்கையை ரசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது தப்பு. நிறைய பேர் ஈவன் நான் பாடம் எடுக்கும்போது கூட ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஒரு பெரிய டெரிவேஷனு லாங்காக போர்டு ஃபுல்லாக நான் எழுதி போட்டு முடித்ததுக்கப்புறம் மாணவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எழுதுறதுக்கோ அதை வாசித்து அதை புரிஞ்சுக்கிடவோ அல்லது எழுதுறதுல உள்ள ஒரு சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. அது எழுதுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்மளே ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த இதெல்லாம் அவங்க இழந்துடுறாங்க இந்த கால மாணவர்கள். அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை அவங்க ஷேர் பண்ணி படிக்கிறாங்க. மொபைல்ஸில் தான் படிக்கிறாங்களே ஒழிய லேப்டாப்பில் படிக்கிறாங்க, நிறைய கண்டென்ட் படிக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தால் கூட புத்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க இயற்கையாக பார்க்க ஆரம்பிக்கணும். இயற்கையோடு ஒத்து வாழாத மனிதன் இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது தான் உண்மையான கூற்று. அவங்க இயற்கையோடு ஒத்து வாழலை அப்படின்னா இயற்கையை புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த காலத்து ஆதிவாசிகள் அப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இயற்கையோடு ஒன்றி இருந்ததுனால எங்கே பூகம்பம் நடக்குது, எங்கே வந்து எரிமலை குழம்பு வருது அப்படிங்கிறத அவங்களால உணர முடிஞ்சுது. அது ஏன்னா இயற்கையாக ஒன்றாக இருந்தாங்க. ஈவன் நம்மளோட விலங்குகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த எல்லா விலங்குகளும் வேற திசைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. கார்ல் சேகன் கூட அவரோட ஒரு புக்கில் எழுதியிருப்பாரு, நீங்கள் இயற்கையை புரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் உங்கள் உடம்பை புரிஞ்சுக்கிட்டா போதும், இயற்கையை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் கார்ல் சேகனோட ஒரு கூற்று. இந்த செயற்கையில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு அதற்குண்டான லிமிட்டேஷன்ஸை செட் பண்ணிவிட்டு ஒரு பவுண்டரியை செட் பண்ணிவிட்டு இயற்கையோடு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழலை மாசுபடாமலும் சுற்றுச்சூழலில் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம தடுத்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் தடுத்து நல்ல பாசிட்டிவான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம பயணிக்க முடியும். இதுவரை காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.